வெல்கம் டு துர்காதேவி சரணம். நம்முடைய வாழ்க்கையில அறிந்தும் அறியாமலும் சில பாவங்களை நாம செய்து வருகிறோம். அந்த பாவங்களுக்கு உரிய தண்டனைகளாக தான் கர்மா நம்ம பின்னாடியே தொடர்கிறது. அதனால சிலவை மட்டும் கர்மாவை தாண்டி அது சாபமாக நமக்கு உருபெறுகிறதுங்க. இந்த சாபம் பொல்லாதது என்று சாஸ்திரங்களிலே இருக்கிறது. வாழ்க்கையில தெரியாமல் கூட இந்த 3 பேருடைய சாபத்தை நீங்க பெறவே கூடாது. சாபங்கள் என்பது ஏராளமாக இருக்கிறது. அதுல குறிப்பிட்டு 13 சாபங்கள் உள்ளதாக சாஸ்திரங்களே இருக்கிறது. இந்த 13 சாபங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரும் இழப்பையும் அவமானங்களையுமே தேடி தருமாம். அதிலும் குறிப்பிட்ட இந்த 3 பேருடைய சாபங்கள் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று சொல்கிறாங்க. வாழ்க்கையில நாம பெறக்கூடாத இந்த 3 சாபங்கள் என்ன என்று பார்க்கலாம். முதலாவது சாபம் பெற்றோர்களுடைய சாபம். இந்த உலகுக்கு நமக்கு உயிர் கொடுத்து கொண்டு வந்தது பெற்றோர்கள். இவர்களுடைய சாபத்திற்கு நம்ம ஆளானால் அது மோசமான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும். பெற்றோர்கள் சாபத்தை பெறுவது என்பது பிள்ளைகளுக்கு ஆகாதுங்க. நம் உறவுக்கும் உடைமைகளுக்கும் சொத்துகளுக்கும் சொந்தக்காரர்கள் இவர்கள்தான். பெற்றோர்களுடைய சாபத்தை பெற்றால் ஒரு மனிதன் வாழ்க்கையில தொடர்ந்து தோல்விகளையே நிச்சயம் சந்திப்பான். இதிலிருந்து விமோசனம் பெறுவதற்கு ஈசனுடைய சொத்துக்களை பாதுகாக்கும் வேலையை செய்யக்கூடிய சண்டிகேஸ்வரரை நாம வழிபட வேண்டும். சண்டிகேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து மனதார சாபம் நீங்க பிரார்த்தனை செய்துங்க. இரண்டாவதாக நாம உடன் பிறந்தவர்களுடைய சாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதுங்க. பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம் உடன் பிறந்தவர்களை ஏமாற்றுவதுதான். நமக்கென நம் மீது உரிமை கொண்டுள்ளவர்கள் இவர்கள். ஒரு தாய் வயிற்றில் இருந்து பிறந்த உடன் பிறந்தவர்களை எக்காரணம் கொண்டும் ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாற்றினால் அது மிகப்பெரிய சாபமாக உருமாற்றம் பெறும். இது 7 பிறவிக்கும் நம்மை பின்தொடரும் அழியா சாபமாக இருக்குங்க. இதிலிருந்து விடுபடுவதற்கு பைரவருக்கு அஷ்டமி திதியில மிளகு தீபம் ஏற்றி மனதார மன்னிப்பு கேட்டு வழிபாடு செய்யுங்க. மூன்றாவதாக வரக்கூடாத மிகப்பெரிய சாபம் ஆண்களால் கைவிடப்பட்ட பெண்கள் சாபங்க. ஏதோ ஒரு விதிவசத்தால கணவனை இழந்த பெண்களின் சாபத்தை ஒருபோதும் ஒரு மனிதன் பெறவே கூடாது. அப்படிப்பட்ட பெண்கள் சாபம் பெற்ற ஒரு மனிதனால் இரவில் நிம்மதியாக தூங்க முடியாது, தவிப்பார்களாம். அது பல வகையில் அவனுக்கு உடல்நல பாதிப்புகளும் சோதனைகளும் வரும். அது அவனை மட்டுமல்லாமல் அவனுக்கு பிறந்த பிள்ளைகளையுமே பின்தொடரும். கொடூரமான சாபமாக இது மாறுங்க. அப்படி பெண்கள் மட்டுமல்ல, பொதுவாகவே பெண் சாபம் பொல்லாததுதான் என்பார்கள். சுமங்கலி பெண்கள் கண்ணீர் மல்க விடும் சாபமும் ஒரு மனிதனை சும்மா விடாது. இதிலிருந்து விமோசனம் பெறுவதற்கு நந்தி பகவானை திருதியை திதியில் வழிபாடு செய்து மன்னிப்பு கேளுங்க, விமோசனம் அடையலாம். இந்த 3 சாபங்களுக்கும் விமோசனம் கிடைப்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. இருந்தாலும் அறியாமல் செய்த பாவத்திற்கு மனம் வருந்தி திருந்தி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்தால் நிவாரணம் கிடைக்கும்.